நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் திருக்கடவூர் மயானம் திருக்கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் திருக்கடையூரிலிருந்து கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கடவூர் மயானம் எனும் இந்த திருக்கோயில். ராஜசிம்ம பல்லவ மன்னனால் 1557 கட்டப்பட்டது. மிக பழமையான ஒரு கோயில். மேற்கு நோக்கிய வாயிலை கொண்ட ஒரு ஆலயம். மயானம் என்றால் பிரம்மா அடங்கிய இடம் என்று பொருள். மயானம் மொத்தம் 5. இதில் திருக்கடவூர் மயானமும் ஒன்று. ஒரு பிரம்ம கற்பத்தில் பல யுக முடிவில் சிவபெருமான் வெகுண்டு பிரம்மதேவரை எரித்து சாம்பலாக்கிவிட்டார். அவ்வாறு பிரம்மன் எரிக்கப்பட்ட இடமே மயானம் என்பதாகும். பிரம்மதேவரை மீண்டும் எழுப்ப வேண்டி தேவர்கள் கடவூர் மயானத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டனர். இறைவன் திருவுள்ளம் இறங்கி பிரம்மனுக்கு சிவஞானத்தை போதித்து மீண்டும் படைப்பு தொழிலை புரிய அருள் புரிந்த இடம். எனவே இத்தல இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயர் உண்டு. பிரம்மனுக்கு ஞானத்தை வழங்கிய இடம், எனவே திருமை ஞானம் என்றும் இவ்வூர் அழைக்கப்படுகிறது. இத்தலத்திற்கு வேதபுரி, வில்வாரண்யம், சித்தர்கூடம், பிரம்மபுரி என்ற பல பெயர்களும் உண்டு. இந்த கோயிலில் தல விருட்சமாக கொன்றை மரம் உள்ளது. இக்கோயில் தீர்த்தங்கள்: பிரம்ம தீர்த்தம், இது குளமாக காட்சியளிக்கிறது. மார்க்கண்டேய தீர்த்தம்: மார்க்கண்டேயர் தனது தவத்தினால் காசி கங்கா தீர்த்தத்தை தனது பக்தி வளத்தால் இங்கு வரவழைத்ததாக வரலாறு கூறுகிறது. இது கிணறு வடிவமாக காணப்படுகிறது. இந்த தீர்த்தத்தை தினம்தோறும் 5 கால பூசைக்கு திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமி அம்மனுக்கு பயன்படுத்துகின்றனர். வேறு எந்த நீரையும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவதில்லை என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும். இந்த மார்க்கண்டேய தீர்த்தத்தை இங்குள்ள சிவனுக்கு அபிஷேகம் செய்தபோது உச்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டதாம். இன்றும் சிவனின் தலைப்பாகத்தில் இந்த வெடிப்பை நம்மால் காண முடிகிறது. இக்கோயிலில் உள்ள இறைவனின் பெயர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர். இறைவியின் பெயர் அமலகுஜாம்பிகை, வாடாமுலையம்மன், மலர்குழல் மின்னம்மை. இந்த கோயிலில் உள்ள சிறப்பு சந்நிதி என்று பார்த்தோமேயானால் அருள்மிகு சிங்காரவேலவர் சந்நிதி. இது செப்பு சிலையாக உள்ளது. சிங்காரவேலவர் வள்ளி தெய்வானையுடன் வில்லேந்திய வேலவராய் பாதக்குரடு அணிந்து பார்ப்பதற்கு ராமபிரான் போன்று காட்சியளிக்கிறார். இக்கோயிலில் குதிரை, யானை, காளை, மயில் போன்ற மர சிற்பங்கள் காணப்படுகின்றன. இங்கு நடைபெறும் விழாக்கள்: பங்குனி மாதத்தில் அசுபதி நட்சத்திரம் அன்று ஒரு நாள் மட்டும் மார்க்கண்டேயர் காசி கங்கா தீர்த்தத்தை பக்தர்களுக்கு அருளுகிறார். பழங்காலத்தில் சூரசம்ஹார நிகழ்வு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது நடைபெறவில்லை. சிறிய வடிவிலான தேர் ஒன்றும் இக்கோயிலில் இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது இல்லை. யாரெல்லாம் இந்த தல இறைவனை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் உடனே நடைபெறும் என்பது இக்கோயிலில் வழிபடுவோரின் நம்பிக்கையாகும். இக்கோயிலின் வரலாற்று செய்தியாகும்.